ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்திஃபை சேனல். இன்னைக்கு நம்ம ஹெல்த்திஃபை சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பாதாம் பிசின் பாயாசம். ஸோ அடுப்பே யூஸ் பண்ணாம ஒரு பாயாசம் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாயாசம் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கப் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதாங்க பாதாம் பிசின். இதை நீங்க ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கப் நிறைய பாதாம் பிசின் கிடைக்கும். இவ்வளோண்டு ஊற வச்சாலே போதும், உங்களுக்கு 1 கப் நிறைய பாதாம் பிசின் கிடைக்கும். ஸோ நான் நைட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ, அத்திப்பழம், கிஸ்மிஸ், கருப்பு கிஸ்மிஸ், அப்புறம் வால்நட்டு, இது பம்கின் சீட்ஸ், அப்புறம் பிஸ்தா. இததான் நட்ஸ் தேவை. அப்புறம் ஃப்ரூட்ஸ் நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு அரை முறி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அப்புறம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை. இந்த பாயாசத்துக்கு நாட்டு சக்கரை போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப எப்படி பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 1 கப் தேங்காய் பூவை நல்லா மிக்சியில மையா அரைச்சு தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். இப்ப தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை நீங்க சைட்ல வச்சிருங்க. இன்னொன்னு நம்ம இதே மாதிரியே அரைக்கணும். கேஷ்யூ அப்புறம் பாதாம், இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊத்தி மையா அரைச்சு இந்த பால் கூட சேர்த்துடலாம். பாதாமையும் கேஷ்யூவையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துருங்க. இந்த மாதிரி நீங்க அரைச்சு சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாதாம் பிசினை ஆட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு பாதாம் பிசின் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சோண்டு நனை போட்டாலே போதும், உங்களுக்கு 4 பேர் சாப்பிடுற மாதிரி தேவையான பாதாம் பிசின் உங்களுக்கு வரும். ஸோ பாதாம் பிசினை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும், இங்க பாருங்க தேங்காய் பால், அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ, இது 3ஐயும் பாலா எடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே ஊத்திருங்க. ஃபுல்லத்தையும் ஊத்திருங்க. அவ்வளவுதான். அப்புறம் இனிப்புக்கு நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவை. இதுல நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் இனிப்பு. இந்த பாயாசத்துக்கு இனிப்பு நாட்டு சக்கரை தான். அப்புறம் நம்ம போடுற எல்லா நட்ஸுமே, நீங்க வேணா டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். சிலர் டேட்ஸ் சாப்பிட்டு அதுவும் இனிப்பு இருக்கும், அதனால நீங்க அது கூட போட்டுக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நட்ஸா நீங்க ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிஸ்மிஸ், அப்புறம் அத்திப்பழம். அத்திப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அதனால அத்திப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வால்நட், கருப்பு கிஸ்மிஸ், பிஸ்தாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா கட் பண்ணி போட்டா கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும். அப்புறம் பம்கின் சீட்ஸ். ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் மாதுளப்பழம் எடுத்திருக்கேன். மாதுளப்பழம், அப்புறம் ஆப்பிள், பனானா கூட ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட பாதாம் பிசின் பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு டம்ளர்ல சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாதாம் பிசின் பாயாசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாயாசம். அடுப்பே யூஸ் பண்ணாம டக்குன்னு ஈஸியா ஒரு ஹெல்த்தியான பாயாசத்தை செஞ்சிடலாம். அதுவும் பாதாம் பிசின் இந்த சம்மர் சீசனுக்கு கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற சூட்டை நல்லா குறைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாயாசத்தை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.